ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எஸ்எம்எஸில் இந்த மாதிரி பார்த்தா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன மெசேஜ்னால், அதாவது டியர் ஆப்ரேட்டர்ஸ், ஹியர் த மேண்டட்டரி சர்வே லிங்க் ஃபார் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சர்வே பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. TNEJ request everyone to take this mandatory survey. It will take only 3 minutes to complete. This survey is on the delivery of e-governance services to citizen கொடுத்துருக்காங்க. ஸோ TNEJ பார்த்தா நம்மளை ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த சர்வே பார்த்தா எடுக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தா 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சர்வே நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். The NESTA team requested that the state government conduct a citizen survey using the above link. அதாவது NESTA இருக்காங்க பாருங்கள், அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தா இந்த சிட்டிசன் சர்வே கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் பார்த்தா TNEJக்கு அனுப்பி அவங்க பார்த்தா சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் we are requesting maximum participation in this survey and you can share this link to our e-சேவை கஸ்டமர் ஆல்சோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் e-சேவை வச்சுருக்க நீங்களும் இந்த சர்வே எடுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் உங்கள் கஸ்டமரில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த லிங்க்கை அனுப்பி நீங்கள் சர்வே எடுக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்படி சர்வே எடுக்கலாம்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினே போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் பார்த்தா படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணவே போதுமானது. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக் சர்வேன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பார்த்தா ஒரு கூகுள் ஃபார்ம் மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு மெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் சீரிஸில் போய்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல் ஆஃப் ஃபீமேல்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஏஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப் டு 24 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 10th 10th கொடுங்க, 12th 12th கொடுங்க, கிராஜுவேட்னா கிராஜுவேட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டா, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ரிட்டையர்ட் ஆஃபீஸராக, ஹோம் மேக்கரா, ஸ்டூடெண்ட்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் பிஃபோர் டேக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 12 மந்த் பார்த்தா டேக்ஸ் தவிர்த்து மீதி உங்களுக்கான இன்கம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வருதுன்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் யூ அவேர் ஆஃப் இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் பை யுவர் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ யூஸ்டு அவைல்டு இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் ஆஃபர்டு பை யுவர் ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா பயன்படுத்தலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் விச் ஸ்டேட் அண்ட் ஆன்லைன் கவர்மெண்ட் போர்ட்டல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் த இ-கவர்னன்ஸ் சர்வீஸ், இந்த இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் த இ சர்வீசஸ் யூ ஹவ் அவைல்டு ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஆன்லைன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த இ சர்வீஸ் மூலமாக எந்தமான சர்வீஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை எந்தமான சர்வீஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரிலாம் தேவைப்படுமோ அதெல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி சர்வீஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா டிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஆன்லைன் சர்வீஸ், அது எந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு பண்ணுற சர்வீஸ் என்ன, நீங்கள் பார்த்தா ஈஸியாக வச்சுருக்கோங்க, எல்லா சர்வீஸும் கொடுத்துக்கோங்க. பொதுமக்களாக நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்டேட் கவர்மெண்ட், செகண்ட் கொடுத்துருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸு, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விச் ஆப்ஷன் ஹவ் யூ யூஸ்டு ஆல் கவர்மெண்ட் வெப்சைட்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக யூஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் மூலமாகவா அல்லது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சிஎஸ்சின்னு செட் பண்ணிக்கோங்க.
ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேவ் யூ யூஸ்ட் அன் ஏஜென்சி இன்டிமீடியட் டு அவைல் யூகனன்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலமாக இந்த சர்வீஸ்லாம் பண்ணிடலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எபிலிட்டி ஆஃப் த போர்ட்டல்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கவர்னன்ஸில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேன்னெலாம் கேட்டிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைராக வெரி சாட்டிஸ்ஃபைரான்றதுல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேம் அதே மாதிரி தான் மல்டிபிள் டிவைசஸ்லாம் கேட்டிருக்காங்க. போர்ட்டல் மூலமாக அந்த மல்டிபிள் டிவைசஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைராக இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த ரெகுலராக அப்டேட் அந்த போர்ட்டல் மூலமாக ரெகுலர் அப்டேட் கொடுக்குறாங்க பாருங்கள், அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைர் அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யூசர் ஃபீட்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள், அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைன்றதை நீங்கள் வந்து டிக் பாரு. இது வந்து ஸ்டார் ரேட்டிங் மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அதேமாரி சர்ச் ஃபீச்சர், நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டல் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அதுக்கான லிங்கை செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சர்வீஸாக இருக்குது பாருங்கள், அதுக்கான யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஃப்ரீக்வெண்ட் ஆன்சர் கொஸ்டின் என்ன, அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அதுக்கான ரேட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இன்டெகிரேஷன் போர்ட்டல், அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியா பேஜ்லாம் இருக்குது பாருங்கள், அது எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைராக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கிங், ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா அப்படின்றத அதுக்கான ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்டேட் அண்ட் அலர்ட் ஆஃப் சர்வீஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கான இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அலர்ட் டியூ டு அன்ஆத்தரைஸ் சேஞ்சஸ் இன் யூசர் ப்ரொஃபைல், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அதில் கேட்டுக்க ரேட்டிங்ஸை மட்டும் நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் எந்தளவுக்கு ரேட்டிங் தரீங்க, ஒரு ரேட்டிங்கா 2 ரேட்டிங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஒரு அப்ளிகேஷனில் பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு மறந்துட்டா எந்தளவுக்கு ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அதுக்கான இதுவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா டைம் லைன் அந்த போர்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பின இடத்த நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து would you choose e-governance சர்வீஸ் ஆர் மேனுவல் சர்வீஸ் when it come to காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கவர்னன்ஸுக்கும் மேனுவல் சர்வீஸுக்கும் முன்னாடி காஸ்ட் எது நல்ல எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கவர்னன்ஸ் சர்வீஸா இல்லை மேனுவல் சர்வீஸான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுறது நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி, ஒரு கவர்மெண்ட் ஐடி மேனுவலாக நீங்கள் ஓப்பன் போர்ட்டில் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தா காஸ்ட் கரெக்டாக இருக்குன்றதை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் would you choose கவர்னன்ஸ் சர்வீஸ் ஆர் மேனுவல் இன் டைம் கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு டைமிங் ஸ்பீடாக இருக்குது, ஸோ கவர்னன்ஸ் மூலமாக டைமிங் ஸ்பீடாக இருக்கா உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் போர்ட்டில் உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தான் வந்து பார்த்தா எஃபோர்ட் கேட்டிருக்காங்க. கவர்னன்ஸுக்கும் மேனுவல் சர்வீஸுக்கும் எது வந்து எஃபோர்ட் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தா எது வந்து பெட்டராக டெலிவர் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க சிட்டிசன் கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ் வந்து பார்த்தா பெட்டராக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சாட்டிஸ்ஃபைராக டிசாட்டிஸ்ஃபைரான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்தளவுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைலாக டெக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ரெகுலேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த சர்வே வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஜஸ்ட் அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ ஈஸியாக வச்சுருக்க கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்இஜி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சி மற்றும் இசேவை நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரியப்படுத்தி அவங்களே வந்து பார்த்தா சர்வே வந்து இருக்க சொல்லுங்கள். இது கண்டிப்பாக பண்ண சொல்ல நமக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். காரணம் என்ன, நம்ம எந்த அளவுக்கு இந்த சர்வே வந்து கொடுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் சர்வீஸு அந்த கவர்மெண்ட்கான போர்ட்டில் அவங்க இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்க போது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து சர்வே பண்ண பாருங்கள். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.